சேது செஞ்ச தப்புக்கு தமிழ்ச்செல்வி நல்லா 4 அறை கொடுத்து தன்னோட குழந்தைய வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ச்செல்வியோட ஆண் குழந்தைய இது எங்களோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா ஒரு பக்கம் எடுத்துக்க, இன்னொரு பக்கம் அப்பத்தா நேரா ஆட்டோ பிடிச்சு இங்க ஹாஸ்பிட்டலுக்குமே வராங்க. வந்த அப்பத்தாவ இங்க வாசல்லே பார்த்த வசந்த் இருந்துகிட்டு, அம்மா என்னம்மா எங்க போனீங்க? ஆமா கையில குழந்தைங்க, நீங்க குழந்தைய தூக்கிட்டு போனதா இங்க இருந்த நர்ஸ் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பதட்டத்தோட கேட்க, அடியே வசந்தி எதுக்காக இம்புட்டு பதட்டப்படுற? என்னம்மா சொல்றீங்க? உள்ள தமிழ்ச்செல்வி குழந்தைய காணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நான் அவளுக்கு என்னன்னு பதில் சொல்லுவேன்? நீ எந்த பதிலும் சொல்ல வேண்டாம், நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா நேரா தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு போக, தமிழ்ச்செல்வி ஏற்கனவே தன்னோட பெண் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்க அங்க வந்த அப்பத்தாவை பார்த்ததும், வாங்க அம்மாச்சி. அம்மா நான் எவ்வளவு நேரமா என்னோட இன்னொரு குழந்தைய கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ எந்த வார்த்தையும் சொல்லாம அப்படியே திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க, எங்கம்மா என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை பார்த்து இங்க தமிழ்ச்செல்வி கேட்க, உடனே இங்க அப்பத்தா இருந்துகிட்டு, ஏ தமிழ்ச்செல்வி உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? உனக்கு பிறந்தது ஒத்த குழந்தை, அதுவும் பெண் குழந்தை. அப்படி இருக்கும்போது இன்னொரு குழந்தைய கேட்டுக்கிட்டு இருக்க, என்னதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த கேட்க, இங்க தமிழ்ச்செல்விக்கு சந்தேகம் வந்து, அம்மாச்சி என்ன பேசுறீங்க? பெத்தவளுக்கு எனக்கு தெரியாதா எனக்கு ஒத்த குழந்தையா ரெட்டை குழந்தையான்னு? எனக்கு முதல் பிரசவத்துல ஒரு குழந்தை பிறந்தது, 2வது பிரசவத்துல இன்னொரு குழந்தை பிறந்தது, எனக்கு குழந்தை பிறந்த சத்தமும் கேட்டுது. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ஒத்த குழந்தைன்னு என்கிட்டயே போய் சொல்லுவீங்க? சொல்லுங்க அம்மாச்சி, குழந்தை எங்க? அம்மா என்னம்மா நான் பாட்டுக்குன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆள் அழுக்கு முடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்த கோவத்துக்கு ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க, போத நிறுத்திடி தமிழ், இங்க பாரு உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனா இப்ப சொல்றேன். ஆமா உனக்கு பிறந்தது ரெட்டை புள்ளதான், ஒன்னு ஆண் குழந்தை இன்னொன்னு பெண் குழந்தை. ஆண் குழந்தைய எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச, இதை கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அம்மா அம்மாச்சி என்னம்மா சொல்றாங்க? என் குழந்தைய எங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியை பார்த்து தமிழ்ச்செல்வி கேட்க, அடியே சேர்க்க வேண்டிய இடம்னா அந்த குழந்தையோட அப்பங்கிட்ட தான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன், அதனால நீ எந்த கவலையும் படாத, அந்த குழந்தை ராஜா மாதிரி அங்க வளரும், நீ உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த பொம்பளை குழந்தைய நீ வளர்க்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதை கேட்டதும் இங்க தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப கோபம் வந்து, என்ன அம்மாச்சி பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என் மேல நம்பிக்கை இல்லாம என் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்ட அந்த ஆளை நான் நம்பி என் குழந்தைய அங்க விட்டு வைக்கணுமா? முடியாது. இப்பவே போய் என்னோட குழந்தைய நான் வாங்கிட்டு வரதான் போறேன், இதை யாராலையும் தடுக்க முடியாது. அம்மா முதல்ல என் கூட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப கோபத்தோட கிளம்ப, இங்க பாரு தமிழ், நான் சொல்றது கேளு, அம்மா சொல்றதும் சரின்னு தான் எனக்கு படுது, கொஞ்சம் பொறுமையா இரு தமிழ் அப்படின்னு இங்க வசந்தி சொன்னாலும், அம்மா என் கூட வரப்போறியா இல்ல நானே கிளம்பட்டுமா? தானோ இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துக்க, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஒரு ஆட்டோ பிடிச்சு வசந்தி அழைச்சிக்கிட்டு நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போக, பின்னாடியே அப்பத்தா என்ன ஆகுமோ நினைச்சு ஒரு ஆட்டோ பிடிச்சு அப்பத்தாவும் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல இருந்த ஐஸ்வர்யாவோ ஈஸ்வரி கிட்ட, என்னன்ட்டு இதெல்லாம்? சேது மாமா என் கழுத்துல தாலியை கட்டினாரு, அவர் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா இப்படி அந்த பிசாசு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த கிழவி, இப்போ நான் என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பேச, அடியே ஐஸ்வர்யா நீ எதுக்கும் கவலைப்படாத, அதான் சொல்லிட்டான்ல சேது எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு, கண்டிப்பா சேது அந்த குழந்தைய கவனிக்க மாட்டான், முடிஞ்ச வரைக்கும் சேதுவும் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க பாத்துக்க. யாரு வீட்டுல யாருன்னு கேட்டேன், சீக்கிரமா இப்போ வெளியே வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்த கோவத்துக்கு ராஜாங்கத்தோட வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு அங்க ஈஸ்வரி ஐஸ்வர்யானு எல்லாருமே வெளியே வர, அதே நேரம் மோகனாவோ குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்க, வந்த மலருமே அத்தை தமிழ்ச்செல்வியோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதை கேட்டதும் இங்க மோகனாவோ குழந்தை தன்னோட தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு வெளியே வராங்க. அதே நேரம் அங்க சேதுவுமே சத்தம் கேட்டு வெளியே வர, வந்த எல்லாருமே தமிழ்ச்செல்வியை பார்த்ததும் எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. உடனே அங்க இருந்த ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய் என்ன வீட்டு வாசலுக்கு வந்து இப்படி கத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்காக வந்த? ஒன்னால இந்த குழந்தைய வளர்க்க துப்பு இல்லாததுனால தானே அந்த கிழவிக்கிட்ட இதுதான் சாக்குன்னு அந்த குழந்தைய கொடுத்து அந்த கிழவியும் எடுத்துக்கிட்டு வந்து இங்க சேது கிட்ட கொடுத்துட்டு போச்சு, இப்போ நீ எதுக்காக வந்த?
குழந்தைய அனுப்பிட்டு இதான் சாக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக வந்திருக்கியா? போதும் நிறுத்துங்க. வெக்கம் மானம் சூடுன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்னும் நான் இந்த வீட்டு வாசலுக்கு வரல. என்னோட குழந்தை இந்த வீட்டுல இருக்கு. ஒழுங்கு மரியாதையா என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. நான் என் குழந்தைய வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பேச உடனே வசந்தி இருந்துகிட்டு, ஏ தமிழ், வேண்டாண்டி, எல்லாம் பெரியவங்களா இருக்காங்க, அவங்கள நம்ம இப்படிலாம் எதிர்த்து பேசக்கூடாது, நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி பேச, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? 10 மாசம் சுமந்து பெத்த தாய் நான். அப்படி இருக்கும்போது என் குழந்தைய ஏன் அனுமதி இல்லாம எப்படி இந்த வீட்டில் வச்சிருக்கலாம்? என் குழந்தைய கொடுத்துருங்க. எங்க என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வச்சுக்கிட்டு இருக்க அங்க போன தமிழ்ச்செல்வியோ தன்னோட குழந்தைய புடுங்கி வச்சுக்கிட்டு, இங்க பாருங்க, இன்னொரு தடவை குழந்தைய பார்க்கணும் அதை பார்க்கணும்னு சொல்லி யாராவது என் வீட்டு வாசல் பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். அம்மா என்னம்மா இவ இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கா? இந்த குழந்தை இருக்கிறதுனால தான் சேது மாமா அந்த ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழாம கூட இருக்கலாம். ஆனா இப்போ தமிழ்ச்செல்வி அந்த குழந்தைய புடுங்கிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சிருவாங்கம்மா. நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. சீக்கிரமா ஏதாவது ஒரு வழியை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாமரை அங்க சாவித்திரி கிட்ட சொல்ல, சரி சரி பொறுமையா இரு, இந்த ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். அண்ணே என்னண்ணே இது? இவ வந்து 10 மரத்து வேப்பிலையை கட்டிக்கிட்டு ஆடு ஆடுன்னு ஆடுறா. ஆனா இவளை எதிர்த்து ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏய் தமிழ்ச்செல்வி, இந்த குழந்தை மேல உனக்கு என்ன உரிமை இருக்கோ அத்தனை உரிமையும் சேதுவுக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீ வந்து இந்த குழந்தைய புடுங்கிட்டு போகலாம்? அதெல்லாம் முடியாது. ஏன் சேது, நீ என்னைய வாய முடிக்கிட்டு இருக்க? உன்னோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுல. அந்த குழந்தைய முதல்ல கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியோ அங்க சேதுவை ஏத்தி விட, வந்த கோபத்துக்கு அங்க சேதுவோ, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, அது என்னோட குழந்தை, ஒழுங்கா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு. என்னது, இது உன் குழந்தையா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இது உன் குழந்தைன்னு சொல்ற? என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்ட வந்தன நீ. அப்படி இருக்கும்போது 10 மாசம் சுமந்த என் குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்குற? வாயை முடிக்கிட்டு அமைதியா இருந்துரு. அம்மா இதுக்கு மேல நம்மளால இங்க இருக்க வேண்டாமா, நாம கிளம்பலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி பேச, இங்க மோகனாவோ, தமிழ் நான் சொல்றதை கேளு தமிழ், இங்க பாரு, நீதான் ஒரு பொம்பளை குழந்தை வச்சிருக்கல, அதை நீ வளர்த்துக்க. இந்த குழந்தைய எங்க கிட்ட கொடுத்துரு. ஆண் வாரிசு, இந்த வீட்டு மூத்த வாரிசாவே இந்த குழந்தைய நாங்க வளர்த்துக்கிறோம். நீ ஏதோ சேது மேல இருக்க கோபத்தினால இந்த குழந்தைக்கும் சேதுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா வாய் வார்த்தையில வேணா அப்படி சொல்லலாமே தவிர குழந்தைக்கு முழு உரிமையும் சேதுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தைய இங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடாத, எங்க பேரனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா பேச, அதே நேரம் ஆட்டோல வந்து இறங்குன அப்பத்தாவோ, ஏ தமிழ்ச்செல்வி, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அந்த குழந்தைய சேது கிட்ட கொடுத்துரு, மோகனாவே வளர்த்துப்பா, நீ பேசாம வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச, போதும் அம்மாச்சி, இதுக்காக தான் நீ நாடகத்தை நடத்திக்கிட்டு என் வீட்டில் வந்து உக்கார மாதிரி உக்காந்து என்கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சு எனக்கே தெரியாம எடுத்துக்கிட்டு வந்து இந்த வீட்டில் கொடுத்துட்டு வந்தியாக்கும். இங்க பாரு, ஏதோ உன் மேல மரியாதை வச்சதுனால என் வீட்டுல நீ இருன்னு சொல்லிதான் உனக்காக சாப்பாடு போட்டேன். ஆனா நான் போட்ட சாப்பாடையே சாப்பிட்டுட்டு கடைசியில என்னோட ரத்தத்தை என்கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போய் யார்கிட்டயோ கொடுத்துட்டு வர உனக்கு எப்படி அம்மாச்சி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால அடிச்ச மாதிரி அங்க அப்பத்தாவை பார்த்து இங்க தமிழ்ச்செல்வி கேட்க, ரொம்ப அவமானப்பட்ட தமிழ்ச்செல்வியோ, இங்க பாரு தமிழ், நீயும் சேதுவும் பிரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் ஒரு காரியத்தை பண்ண. அதுக்காக என்னை இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி பேசாத தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து அழுதுகிட்டே பேச, இதை பார்த்துக்கிட்டு இருந்த மோகனாவோ, ஐயோ தமிழ், அத்தை மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. இங்க பாரு, அந்த பேரனை என்கிட்ட கொடுத்துரு, தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு, உன்கிட்ட ஒரு மடி பிச்சியா நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்க, உடனே இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சேதுவோ, சின்னம்மா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி என்னமோ என் குழந்தைய போய் மடி பிச்சை கொடு அது இதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தை மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எங்க போய் பார்க்கணுமோ, எந்த கோர்ட்டுல போய் கேஸ் போடணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்து என் குழந்தைய எப்படி அவகிட்ட இருந்து வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு சின்னம்மா இவகிட்ட போய் கெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட தகுதி எங்க இருக்கு? இவளோட தகுதி எங்க இருக்கு? கேவலம் என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனவ தானே இவகிட்டலாம் நமக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது. ஐஸ்வர்யா நீ வா, நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது பேச, ஓ நீங்க கோர்ட்டுக்கு போய் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சுடுவீங்களா? எந்த ஒரு கோர்ட்டுமே
தாய்கிட்ட தான் குழந்தை இருக்கணும்னு எந்த ஒரு ஜட்ஜும் சொல்லுவாரு. என்ன மீறி எப்படி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா, இன்னும் எதுக்காகமா இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? நீ வாமா, நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியை அழைச்சிக்கிட்டு ரொம்ப கோவத்தோட தன்னோட குழந்தையும் தூக்கிட்டு நேரா அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மோகனா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அப்பத்தாவை பார்த்து இங்க தமிழ்ச்செல்வி இருந்துகிட்டு, தயவு செஞ்சு என் கூட வராதீங்க அம்மாச்சி. வந்தாலும் உங்களை நம்பி என் குழந்தைய என் வீட்டில் வச்சிருக்க முடியாது. எந்த நேரம் ஆனாலும் என் குழந்தைய எனக்கே தெரியாம கொண்டு வந்து கூட இந்த வீட்டில் கொடுத்துட்டு வந்தாலும் கொடுத்துட்டு வருவீங்க. அப்பப்போ வந்து இந்த வீட்டில் என்னால் கெஞ்சி என் குழந்தைய வாங்கிட்டு போக முடியாது. உங்க பையன் வீட்லயே நீங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாவை பார்த்து அங்க தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவத்தோட பேசிட்டு நேரம் ஆட்டோ பிடிச்சு இங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க.